வந்ததுக்கு அப்புறம் நான் மாறவா முடியும்? ராதா, ஆச்சரியமா இருக்க. எது? பேசாம வர்றீங்களே. காலையில ஒரு கதை படிச்சேன். பாதி படிச்ச உடனே காலேஜுக்கு நேரம் ஆயிடுச்சேன்னு புறப்பட்டு வந்துட்டேன். அதோட முடிவை பத்தி யோசிச்சுட்டு வரேன். ஓஹோ. முருகா, வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்து. ஏன்? இன்னைக்கு காலேஜ் லீவு. மறந்துட்டு வந்தீங்களா? வண்டியை வீட்டுக்கு திருப்பட்டுமா? வேண்டாம் முருகா, வேணும்னு தான் வந்தேன். முருகா, நீயும் வா. முருகா, நான் படிச்ச அந்த காதல் கதையை சொல்லட்டுமா? அந்த கதையின் கதாநாயகி சந்தியா குமரனை மனசார விரும்புறா. பல தடவை தன் மனச ஜாடையா குமரன் கிட்ட சொல்றா. ஆனா குமரன் அவகிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான். அவனுக்கு அவளை பிடிக்கல போல இருக்கு. இல்ல, பிடிச்சிருக்கு. ஆனாலும் அதை அவன் ரொம்ப சிரமப்பட்டு மறைச்சுக்கிறான். இது நீங்க படிச்ச கதையா இல்ல சொந்த கற்பனையா? அப்படித்தான் வச்சுக்கே. ஏன், நான் கற்பனை பண்ண கூடாதா? உங்க கற்பனை அளவுக்கு மீறி போகுது. கற்பனைக்கு எல்லை ஏது முருகா? அது கற்பனையா மட்டும் இருந்தா எல்லையை பத்தி கவலை இல்ல. ஆனா அதே கற்பனை நிஜமா நடக்கணும்னு ஆசைப்பட்டா ஒரு எல்லைக்குள்ளேதான் கற்பனை பண்ணணும். கதையை மேல கேளு. வேண்டாங்க. முருகா, ரொம்ப நாளா என் மனசுல அறகுறையா நிக்கிற அந்த காதல் கதைக்கு இப்ப நீ முடிவு சொல்லித்தான் ஆகணும். நீங்க கற்பனை பண்ண கதைக்கு நான் எப்படி முடிவு சொல்ல முடியும்? உனக்கு தெரிஞ்ச வர உன் மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ முடிவு சொல்லு. சரி. சந்தியா மனசையும் குமரன் அதை நிராகரிக்க என்ன காரணம்? குமரனுக்கு யார் வேலை கொடுத்தது? சந்தியாவா அவங்க அப்பாவா? அவங்க அப்பாதான். குமரன் மிக சாதாரண நிலையில் இருந்தப்போ அவனை ஆதரிச்சு இடம் கொடுத்த முதலாளிக்கு நன்றியோட வாழ விரும்பி இருக்கலாம். சந்தியா காதலை நிராகரிக்கிறதுக்கும் அவ அப்பா கிட்ட நன்றி காட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இல்ல, ஒரு வயசு பையனை வேலைக்கு சேர்த்துக்கிட்டு வயசுக்கு வந்த தன் பொண்ண தினமும் காலேஜில் கொண்டு போய் விட்டுட்டு வான்னு தைரியமா அனுப்புவார. ஏன்? குமரன் மேல அவருக்குள்ள நம்பிக்கை. சந்தியா காதலை குமரன் ஏத்துக்கிட்டா என்ன நடக்கும்? ஒரு நாள் அப்பாவுக்கு தெரியும், அடப்பாவி தெருவில் கிடந்த நாயை கொண்டு நடு வீட்டுல வச்சேன், அது என் பொண்ணையே எடுத்துட்டு போயிடுச்சேன்னு வருத்தப்படுவாரு. மனசு வெடிச்சு போயிடுவாரு. இல்ல, சந்தியா நிச்சயமா தான் அப்பா கிட்ட கெஞ்சி கூத்தாடி அழுது எப்படியும் சம்மதம் வாங்கிடுவா. சம்மதிக்காம போயிட்டா என்ன நடக்கும்? குமரனை வேலை விட்டு துரத்துவாரு. அவர் கொடுத்த நிலத்தை திரும்பி பிடிக்குவாரு. குமரனும் அவன் தங்கச்சியும் நடு தேவையில தான் நிக்கணும். ஒருவேளை சந்தியாவுக்கு குமரனோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு ஆசை இருந்தா தாராளமா அவ பாக்கிட்டு சொல்லலாம். சந்தியா அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல முருகா. யாருக்கும் எந்தவித கெடுதலும் வராம சிக்கலான இந்த கதையை அவ சுலபமா முடிப்பா. அந்த தைரியமும் தந்திரமும் அவளுக்குண்டு. அதுல குமரனுக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையே முருகா.
வா குளிக்கலாம். நீங்க குளிச்சுட்டு வாங்க, அப்புறமா நான் குளிக்கிறேன். வரமாட்டேன். ஒழுங்கா வந்துடு. மாட்டேன். வரமாட்டேன். கூப்பிட்டீங்களா? வா முருகா. நம்ம பண்ணக்காரன் வேற என் மீனாட்சி உனக்கு தெரியுமா? எப்பவும் ஒரு தடவை பார்த்திருக்கேன். அவளை உனக்கு பிடிச்சிருக்கா? என்னடா பேசாம இருக்க? உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா சொல்ல? அபிப்பிராயம் சொல்ற அளவுக்கு நேரா பார்த்தது இல்ல. கொஞ்சம் கருப்பு தான், ஆனாலும் கடையா லட்சணமா இருப்பா. உனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறது நான் முடிவு பண்ணிட்டேன். அவங்கிட்ட கேட்டேன், நீங்க சொன்னா சொல்றதான் சொல்லிட்டாங்க. தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதான் அவளுக்கு நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல. ஏண்டா முடிக்கிற? பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போய. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. தங்கச்சிக்காகத்தான் யோசிச்சேன். அந்த பொறுப்பை நீங்களே ஏத்துக்கிட்ட பிறகு எனக்கு என்னங்க கவலை? உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. காலேஜுக்கு நேரமாச்சு, ஏன் அங்கே போய் நிக்கிறீங்க? முருகா, இந்த கல்யாணத்துக்கு நீ ஏன் சம்மதிச்ச? உடனே வேற ஏற்பாடுகள் நடக்கிறதுக்குள்ள இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கலன்னு அப்பா கிட்ட சொல்லணும். அந்த தைரியம் எனக்கு இல்ல. அப்படின்னா சுத்தி உழைச்சு பேச வேண்டாம் லட்சுமி. எனக்கு அந்த தகுதி இல்ல. அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சது கூட உன்னுடைய நல்வாழ்க்கைக்காகத்தான். உன் தகுதிக்கேத்த மாப்பிள்ளை உனக்கு கிடைப்பான். அவரே மனசு கேட்டவரா இல்லைன்னா? மனசை பக்குவப்படுத்திக்கணும். ஏதேதோ காரணம் காட்டி மனசையும் அதனுடைய நியாயமான ஆசைகளையும் கொலை செய்யற கோழத்தனம் எனக்கு இல்ல முருகா. அன்னைக்கு சொன்னனே ஞாபகம் இருக்கா? கதாநாயகி சந்தியா சிக்கலான இந்த கதையை சிக்கல் மேலும் இறுகி போன இந்த நிலையில கூட சுபமா முடிக்கத்தான் போறா. என்னங்க உங்களை தானே? எங்கடா அந்த சின்ன கண்ணன் பாட்ட ஒரு தடவை வாசிச்சு காட்டுங்களேன். மேளம் கொட்டாம தாலி கட்டாம நாம கணவன் மனைவி ஆயிட்டோம் இல்லையா ராதா? ஏன் அப்படி பாக்குற? சாட்சி இல்லாம மனைவி ஆயிட்டமேன்னு பயப்படுறியா? இந்த நீர், மலை, வானம், காற்று இதையெல்லாம் விட பெரிய சாட்சி வேணுமா ராதா? உன்னை சந்திக்கிறதுக்காகவும் உன்னோட வாழ்க்கை நடத்துறதுக்காகவும் என்ன இங்க அனுப்பி வச்ச கிருஷ்ண சன்னிதானத்திலேயே ஊரறிய உன் கழுத்துல நான் தாலி கட்டுறேன். உங்க தாத்தா எங்க நான் சன்னியாசியா போடுவணும்னு பயந்துட்டு இருக்க என் தாத்தா முன்னாடி உன்னை கொண்டு போய் நிறுத்தி, தாத்தா இவதான் என் மனைவின்னு சொன்னா சொல்ல முடியாத சந்தோஷத்துல நம்ம ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுவாரு. நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நாளைக்கே உங்க அண்ணன் கிட்ட வந்து நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறேன். அண்ணன் வேலைக்கு போதே ஐயோ இன்னும் காணுமே. எப்படி வந்துருவாரு? என்ன மாரியப்பண்ண, இன்னைக்கு சாயங்காலம் நம்ம வீட்டுல கிருஷ்ணன் கண்டிப்பா அவசியமா வந்துடணும். கோபால், பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு உனக்காக தாத்தா காத்துட்டு இருப்பாரு. ஊருக்கு போக வேண்டாம்? இன்னைக்கு இங்க வருவேன்னு
ராதா காத்துட்டு இருப்பாளே